இப்போ நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறேங்க. ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் பண்ணலான்னு வந்தேன். ஸ்ரீரங்கம் தெற்கு வாசலில் உள்ள என்ட்ராய் அப்படியே வந்துட்டேன். வந்தவரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மணிஷ் கபேன்ட்டு ஒரு உயர்தர சைவ உணவகம். இந்த மணிஷ் கபே ஸ்ரீரங்கத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டோர் நம்பர் 25 தெற்கு வாசல் ஸ்ரீரங்கம்ங்க. நீங்கள் ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா மணிஷ் கபேன் கேட்டாவே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மார்னிங் டிஃபனு ஹை கிளாஸாக இருக்கும்னாங்க. ரெண்டாவது ஆர்கானிக் ஃபுட், அதாவது எப்படின்னாக்கா கோதுமை தோசை, முடக்கத்தான் கீரை, அருகம்புல், தூதுவளை, வல்லாரை, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹைலைட்டு நெய் பொங்கல். அதையும் நான் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். நீங்களும் வாங்க. இதாங்க மணிஷ் கபே. இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தில் உள்ள மணிஷ் கபேல தாங்க இருக்கிறோம். இந்த மணிஷ் கபேயோட சிறப்பு என்ன, இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம சார் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? வெங்கடேஷ் சார். இந்த மணிஷ் கபே பற்றி கேள்விப்பட்டோம். சரிங்க சார். நல்லா ஒரு டிஃபன் நல்லா சிறப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னு. சரிங்க சார். நம்பி தான் வந்திருக்கோம். இந்த கடை எப்போ சார் ஆரம்பிச்சது? கடை வந்து 1982 ஆரம்பிச்சது சார். சரி சார். நல்லா போயிட்டுருக்கு. சரி சார். ரெண்டாவது இப்போ வந்து டைமிங் டைமிங் வந்து மார்னிங் 7 o'clock ஆரம்பிப்போம் சார். சரிங்க சார். 11:30 க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்க சார். லஞ்ச் இல்லை. ஈவினிங் 4 o'clock ஆரம்பிப்போம். சரி. 9:30 10 ஆயிரம். 10 ஆயிரம். சரி. வார விடுமுறை செவ்வாய்க்கிழமை மட்டும் சார். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மட்டும் லீவு. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் மட்டும் லீவு. மார்னிங். இப்போ நம்ம கடையில் என்ன சார் ஸ்பெஷல்? நம்ம கடையில் ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல். சரி. இல்லை அதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் நெய் தோசை, நெய் ரவா, சாம்பார் வடை, இப்போ புதுசாக நல்லெண்ணெய் பொடி தோசை. ஓ, நல்லெண்ணெய் பொடி தோசை. சரி 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 சரி. அதெல்லாம் இப்போ வெளியூர் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. சரி சரி சரி. நமக்கு மெயினாக சென்னைக்காரங்க, பெங்களூர் அந்த மாதிரி வரப்போ அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஊரில் பார்க்கும்போது நம்ம குவாலிட்டி வைஸும் சரி, ரேட் வைஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா திரும்பி அடுத்த தடவை இப்போ 6 மாதம் கழிச்சு வராங்களோ, ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் கண்டிப்பாக வர்றதுக்கு குவாலிட்டி கரெக்டாக கொடுத்துருக்கோம். ரைட் சார். ரொம்ப நன்றி சார். இப்போ நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க. இப்போ நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். மணிஷ் கபேல நிறையா வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். நல்லெண்ணெய் பொடி தோசை சொன்னாங்க. அது நல்லெண்ணெய் பொடி தோசை தாங்க இது. சாம்பார் ஊற்றணும். இதுதான் நல்லெண்ணெய் பொடி தோசை. சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லெண்ணெயும் ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பர். தேங்காய் சட்னி வச்சு ஏன்னா இங்கே ஐயர்கள் தான் மேக்ஸிமம் இங்கே இருக்காங்க. அந்த ஸ்டைலில் சூப்பராக நிறையா இருக்குது. அதாவது என்னென்னா முடக்கத்தான் தோசை, நிறையா கீரைகள் தோசை நிறையா இருக்குது. அடுத்து வந்து
முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் கீரை தோசை வந்துருச்சு. அதுவும் பாருங்க, என்னடா இவன் வந்து தோசை வெரைட்டியாக சாப்பிட்டுட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து தோசை சாப்பிட்ருக்கோம், பட் இந்த மாதிரி இந்த முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி தோசையெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது ரேரபிள். அதே போல் வந்து நல்லெண்ணெய் பொடி தோசைன்றது அதெல்லாம் கொஞ்சம் ரேரபிளான விஷயம், எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்காது. அதனால தான் இது மாதிரி இந்த சாப்பிட்றோம். நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோட வாங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் பொடி தோசை சாப்பிட்டாச்சு, ரெண்டாவது முடக்கத்தான் கீரை தோசை சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன ஸ்பெஷல்னு நெய் பொங்கல் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, நெய் பொங்கலாங்க. அது அந்த முந்திரி பருப்போட போட்டுருக்காங்க பாருங்க. பொங்கல் ஹைலைட்டுங்க. அந்த நெய் பொங்கலோட சாம்பார் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. எல்லா கட்டத்தும் நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த திருச்சி வந்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து இந்த மணிஷ் கடையில் சாப்பிட்டு பாருங்கள். அதே போல் இங்கே காஃபியும் சூப்பராக இருக்குன்றாங்க. அதே நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். சார் இது என்ன சார், இது ஸ்லேட்டில் என்னமோ இருக்கீங்க, என்ன சார்? பார்த்தீங்களா, பழைய காலத்தை மறக்காமல் இருக்கிற அந்த ஸ்லேட்டில் எழுதி கொடுக்குறாங்க. சூப்பரில் இருக்கும். நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இந்த மணிஷ் கபே கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை எழுதிட்டு நீங்கள் கேஷ் வாங்கிடுங்க. ஓகே சார், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்